கன்னி ராசி அன்பர்கள் கடமை தவறாதவர்கள், எப்பவுமே கடமை விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. தனக்கென்று ஒரு குறிக்கோளை திட்டவட்டமாக சம்மந்தப்பட்டது இந்த ராசி தத்தளிச்சிருச்சுங்க. கடனுக்காக சொத்தை விற்றது, நகையை விட்டுறது. ஒரு சிலராக பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கி வந்தால் திடீர்னு வந்து வெளிநாட்டில் எடுத்து வருது, வாங்கிக்கலாமா, எங்கள் பூர்வீக ஊர்லேயே வருது, மற்றவங்க முன்னாடி கௌரவமாக வாழ, சொத்துக்கள் இல்லாமல் பணங்கள் இல்லாமல் அவமானப்பட்டுட்டோம். A to Z சின்ன வயசுலேருந்து அனைவருக்கும் ஹெல்த் தொந்தரவு ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. உடம்புல கட்டிங்கிறாங்க, கேன்சர் மாதிரி இருக்காங்கிறாங்க. அதுக்கு ஒரு சில கோயிலெலாம் இருக்குங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 வருஷத்தில் நடக்க போகிற 5 முக்கியமான ஈவெண்ட், அதை எப்படி அதிகப்படுத்திக்கணும், எது நமக்கு வரலையோ அதை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னு விலகி நின்றலாம். அதாவது கிரிக்கெட்டில் ஒரு சில பாலை லெஃப்ட் விடுவாங்க, லெஃப்ட்டும்பாங்க, அது மாதிரி பண்ணால் சேஃபுங்க. அதை பற்றி தெளிவாக கன்னிக்கு கரை சேருமா அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கன்னி ராசி அன்பர்கள் கடமை தவறாதவர்கள், எப்பவுமே கடமை விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. தனக்கென்று ஒரு குறிக்கோளை திட்டவட்டமாக வகுத்திருப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆர் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக. ஆனால் இந்த ராசி பார்த்திங்கன்னா நெற்றிக்கண் திறப்பனும் குற்றமேன்னு சொல்ல தயங்காதுங்க. இந்த ராசி நக்கீர ராசின்னு நகைச்சுவாக சொல்லுவேன். ஏன்னா சார் இதுதான் சார் ரைட்டு, இது தப்பு அப்படி தெளிவாக எடுத்து வைக்கும். ஆனால் இவர் எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள் மற்றவர்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளலாம். ஈவன் லைஃப் பார்ட்னர், இது ஆண் பெண் இருந்தால். பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் ரொம்ப நாளாக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து தனி கொடுத்தனம் போகிற மாதிரி வந்துடும். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், சூழ்நிலையில் அமைச்சிடும். ஆனால் குறைகள் இவங்க கிடையாது. ஏன்னா டிசைன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் வந்தாலே தனி கொடுத்தனம் அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு சிறப்பான விஷயங்கள் என்னென்னா நாலேஜ். ஒரு ஃபோன் காலில் பெரிய அதிபர்கள் பெரிய ஆட்களோட ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியும். அப்போ இவங்களுக்கு ஆடிட்ரு, பேங்க்கு எல்லாத்துக்கும் நட்பு வட்டாரங்கள் இவங்களை தேடுவார்கள். ஒரு கூட்டம், ஒரு சங்கம், சினிமா, அரசியல் இதில் கன்னிராசிக்காரர்கள் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு உண்டு. ரைட், இப்போ இந்த வருஷம் நடக்க போகிற 5 முக்கியமான விஷயங்கள். முதல்ல இந்த ராசிக்கு கடனை அடைக்க வழி பிறக்கிறது. கடன் சம்மந்தப்பட்டது இந்த ராசி தத்தளிச்சிருச்சுங்க. கடனுக்காக சொத்தை விற்றது, நகையை விட்டுறது. ஒரு சிலராக பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கி வந்தால் திடீர்னு வந்து வெளிநாட்டில் வேலை கிடச்சிச்சு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 2 லட்ச ரூபா அதை வாங்கிட்டு போயிட்டார். கடன் ஆயிடுச்சு. லோன் கட்டிட்டு அவங்க மனைவி தத்தளிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க, அந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் கொடுத்து முக்கால்வாசி கடன் அடித்து வட்டியை குறைச்சாங்க. அது மாதிரி பண்ணாங்க. அப்போ கடனை அடைக்க வழி பிறக்கிறது. நிறைய பேர் சொத்துக்கள் இழந்து அடைச்சிருக்கீங்க, அது நல்லது. அப்போ கடன் இல்லாத கன்னி கரை சேரும். இதுதான் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பிஸ்னஸ் அவ்வளோ இதாக நடக்குங்க, அவ்வளோ அபிர்விதமாக நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிடுவாங்க, அகலக்கால் வச்சுருவாங்க. இன்னொரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். இவங்க ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க, எல்லா விஷயம் தெரியும். யானைக்கும் அடி சிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சர்க்கிளில் தான் விழுந்தது. ரைட், அப்போ இப்போ என்ன வருதுன்னா முதல் இதாக இந்த இதில் தவறவிட்ட சொத்தை பிடிக்க வாய்ப்பு வருது. சார் ஒரு சொத்து வருது, வாங்கிக்கலாமா, எங்கள் பூர்வீக ஊர்லேயே வருது, மற்றவங்க முன்னாடி கௌரவமாக வாழ, சொத்துக்கள் இல்லாமல் பணங்கள் இல்லாமல் அவமானப்பட்டுட்டோம், இப்போ ஒரு வாங்க வாய்ப்பு வருது, கை கட்டுக்குள் இருக்குன்னா வாங்குங்க. பட் தசாபுத்தியும் பார்க்கணுங்க. அப்போ சொத்து சுகங்களும் சேர்க்க வாய்ப்புகள் வந்தாச்சு. யார் பேரில், உங்கள் பேர்லையா, மனைவி பேர்லையா, குழந்தை பேர்லையான்னு பார்க்கணும். குறிப்பாக மாணவர்கள் நிறைய பேர்த்துக்குன்னா படிப்பில் எழுச்சி பெற, படிப்பில் ரொம்ப டல்லாகிட்டு, ஏன்னா கண்டகச்சனி இருக்கிறனால நம்பர் 1 பொசிஷனுக்கு வர முடியல. நான் ஒன்று சொல்கிறேன், நம்பர் 1ங்கிறது நம்பர் 2ங்கிறது அது முக்கியம். நாலேஜ் தான் முக்கியம். சனி பகவான் நாலேஜை கொடுத்துருவார், அனுபவத்தை கொடுத்துருவார், நான் வேலையை கொடுத்துருவார். சனி கொடுக்குற மாதிரி அள்ளி கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையை கொடுக்க தயாராக இருக்கார். அதில் என்னென்னா படிக்கும் பொழுதே உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் போகிற பக்கம் வேலை கிடைக்கும். என்ன கொஞ்சம் படிக்கணும், கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி வரும். ஆக மாணவர்கள் சூப்பர். சார் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இன்னொரு பாயிண்ட், எங்களுக்கு எப்போ தான் வேலை கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் தவற விட்டது உண்மை. இந்த லே ஆஃபில் வேலைக்கு போனவங்க நிறைய பேர் நல்லா வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் மற்றவங்களை புண்படுத்தி மேலதிகாரிகள் வேணான்றுவாங்க.
இல்லை இவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கு போட்டியாளராக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, சார் இப்போ கற்றுக்கிற நேரம், உங்களுக்குன்னு பேச ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் பேசிக்கலாம். இப்போது கேட்க வேண்டிய நேரமாக மாறியிருக்கு, பொறுமையாக இருங்கள். இது உண்மை. இந்த நேரத்தில் உங்கள் கருத்துக்களை ஆணித்தரமாக இத்தனை நாள் எடுத்து வைத்தீர்கள். ஆனால் இன்று பண்ண வேண்டியது கொஞ்சம் பொறுமை. ஏன்னா சூழ்நிலை நிறைய விஷயம், கடன், வீடு, சொத்து, திருமணம், பல விஷயங்கள் இருக்குது. பொறுமையாக இருக்கணும். இந்த ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கங்க. சரி, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க ஒரு பரிகாரம் நான் நிச்சயமாக கொடுத்துட்டு தான் வரேன். உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது கொடுக்க, ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஒரு டொனேஷன், நாங்களே ஆர்ஃபனேஜ் வாங்குகிற லெவல் இருக்கோம்ங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏதோ ஒரு உங்களால் முடிந்த ஒரு டொனேஷன் பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் இந்த காலையில் வாக்கிங் போகிறவங்களுக்கு நான் செருப்பு போடாமல் வாங்க சொன்னேன். செருப்புக்கு இதுக்கு என்ன சார், செருப்பு இல்லைன்னா சனினா காலுங்க. 6ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ண, 5, 6 ஆக்டிவேட் பண்ணால் வாக்கிங் போகும்பொழுது செருப்பு இல்லாமல் போகும் பொழுது 6, 12 நட்சத்திரம் இயங்கும். அப்போ ஏன்னா அது 6ல் ஏறுனா அது நேர் 7, அப்பொழுது இங்கே தான் வேலை கிடைக்கும். ஏன்னா கேது அப்படின்னாலும் வச்சுங்களேன் முள்ளுன்னு அர்த்தம். அப்போ தான் அக்கு பஞ்சர். இதை பண்ணி பாருங்கள், வேலை கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இதை தாண்டி இன்னும் ஜாதக ரீதியாக உள்ளூரா, வெளியூரா, வெளி மாநிலமாக எங்கே போனால் நல்லாயிருக்கும், பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு சூட்சம விஷயங்க, நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த ஃபண்டமெண்டல் புக்கில் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கைடு, ஒவ்வொரு ஸ்டெப்பும் நட்சத்திரங்கள், கிரகங்கள், தசாபுத்திகள், கோச்சார கிரகங்கள் எப்படி இயங்குகின்றன, கிரக சேர்க்கைகள். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுள் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளோ சேல்ஸாக இருக்கோ அதே மாதிரி நார்த் இந்தியாவிலும் சேல்ஸாக இருக்குது இந்த புக்கு. நார்த் இந்தியன்ஸ்லாம் ஃபோன் பண்ணி இது எப்படி கிரகச்சேர்க்கை என்ன கேட்குறீங்க டிஸ்கஷன்லாம் கேட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு அருமையான புக்காக இருக்குது, நீங்கள் பாருங்கள். சரி சார், திருமணத்துக்கு வாய்ப்பு சார், திருமணத்துக்கு உண்டு. ஜூனுக்கு பின் திருமண யோகம் உண்டு. அதற்கு முன் திருமண யோகம் குறைவு. வேலை தான், வேலை, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஜூனுக்கு முன்னாடி பாருங்கள். திருமணம் சம்மந்தப்பட்டது ஜூனுக்கு பின். அப்போ தான் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. அப்போ திருமணத்துக்கு அப்புறம் வந்துருமா சார்? நிச்சயமாக வரும், தாமதம் நினைக்க வேண்டாம். நான் இவங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, யானை உள்ள கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நல்லா வேலை செஞ்சுருக்கு. இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தா ஒரு சில தோஷங்கள் இருக்கும், லக்ன ரீதியாக ராகு கேது மாதிரி தோஷங்கள் இருக்கும். அப்போ பார்க்கும்போது சொல்லுவோம், சார் வருகின்ற வரன் இந்த தசை இங்கே இருக்கும், உள்ளூர் வெளியூர் அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜ் கூட இருக்கும், அவங்களுக்கும் நடக்க அம்சமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்கிறது. சார் பிஸ்னஸ், சார் ஒரே நேரத்தில் ஒரு தொழில் மட்டும் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் 2, 3 தொழில் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வரும். தெரிந்த தொழிலை தினமாக பண்ணுங்கள், தெரியாத தொழிலை வெயிட் பண்ணுங்கள். அகலக்கால், அது 2 வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து அப்படிங்கிறது ஒன்று இப்போ பெனிஃபிட் எடுக்கிற மாதிரி எடுத்துடணும், இல்லை ஒரு 4 வருஷம் கழித்து பெனிஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இடையில ஒரு சில வருடங்கள் டல்லாக இருக்கும், அது கோச்சார ரீதியாக. அப்போ பிஸ்னஸ் எடுக்கும்போதே தெரிந்த தொழிலாக, கூட்டு இல்லாமல் தனித்து, கூட்டு போட்டால் கரெக்டாக மாதமாக சம்பளம் எடுக்கிற மாதிரி எடுத்து பண்ண வேண்டிய காலகட்டம். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் போட்டு மாட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லலாம். இப்போ பிஸ்னஸ் யோகம் உண்டு, டெவலப் பண்ணுறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய மாற்றணும், அக்கௌண்ட்ஸ்லேருந்து டீலிங்கிறது நிறைய மாற்ற வேண்டிய காலகட்டங்கள். மாற்றினால் வாழ்வில் ஏற்றம். இப்போ நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிருக்கு, போயிட்டு வாங்க. ஆனால் ஹெல்த் வைஸ் A to Z, சின்ன வயசுலேருந்து அனைவருக்கும் ஹெல்த் தொந்தரவு ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. உடம்புல கட்டிங்கிறாங்க, கேன்சர் மாதிரி இருக்காங்கிறாங்க. அதுக்கு ஒரு சில கோயிலெலாம் இருக்குங்க, கேன்சர் மாதிரி இருக்குது. ஒரு சில ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு ஒரு சில கோயில் கொடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இதுக்கு பண்ணுறதுக்கெலாம் போய் அப்படியே மாறி ஒரு கரெக்டான வைத்திய முறையில் க்யூர் ஆனது உண்டு. நிறைய பேருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் வந்து நிற்கிது. இப்போ உங்களுக்கு ரத்த ஓட்டத்தின் ஸ்பீட் லெவல் மாறி இருக்குது, உண்மைதான். அதை சரி, நல்லா இன்னும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் எதாவது பார்க்கணும், ஸ்கிரீனில் தெரியும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.